this, we'll discuss about something called ADAS. First off, we'll start with the descending because you know what are scales, right? So ADAS என்னன்னா இப்போ உங்களுக்கு டிராஃபிக்ல நீங்க வண்டி ஓட்டிருப்பீங்க, பைக் ஓட்டிருப்பீங்க. உங்களுக்கு டிராஃபிக்ல வண்டி ஓட்டுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? பைக் ஓட்டுறதுல பெரிய வண்டியில வந்து லாரி பஸ்லாம் பெரிய வண்டியாக இருந்தால் ஒரு மெனுவல் பண்ணுது, சின்ன நடுவில் வந்து போகிறது. ஓகே, வேற என்ன போகுது? காஸ்ட் கட் ரோட்லேருந்து சடனாக உள்ள வருது. நடுவில் இப்போ நீ போயிட்டு இருக்கா திடீர்னு நடுவில் வருது. ரோடு யார் எப்போ வராங்கன்னு தெரியாது. இண்டிகேட்டர் போடாமல் அது லெஃப்ட் எடுக்கிறது. சார் வண்டி வந்து இப்போ நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி சவுண்டு இப்போ டிராஃபிக் சிக்னல் வந்து சடனா ரெட்டா மாறுது. அப்ப நீ என்ன பண்ணுவ? தாண்டி போயிடுவே. என்ன பண்ணுவ? உனக்கு முன்னாடி இருக்கிற அப்படி சடனா ஸ்டாப் பண்றான், நீங்க சிக்னல் பார்க்க முடியல, ஏன்னா பெரிய வண்டியா இருக்கு. சடனா ஸ்டாப் பண்றான், நீ என்ன பண்ற? உன்னால என்ன முடியும்? பிரேக் அதுக்குள்ள பார்த்து புரிஞ்சு பிரேக் அடிக்கிறது அதுக்கு டைம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல லாங் ரோடு, சரி இங்கேருந்து சென்னைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னைக்குன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காது. இவ்வளோ தூரம் போகிற வழிக்கு நடுவில் போகிற ரோடு, சில ரோடு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பெருசாக இன்னும் டீவியேஷன் இருக்குது, மலையிற மாதிரிலாம் இருக்காது, ஒரே ரோடு தான் அப்படியே போயிட்டு. ஸோ அந்த ரோட்டுக்கு என்ன பண்ணீங்க? அப்படியே போயிட்டே இருக்குது. உனக்கு எதாவது ஹெல்ப் வச்சுட்டு அதுவும் அது பாட்டுக்கு ஓட்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது ஈஸியாக இருக்கும். உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே லைன்லேயே ஃபாலோ பண்ணும், லைன் ஃபாலோ ரோபோட் மாதிரி அது பாட்டுக்கு ஓட்டும் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு ஹெல்ப் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் ADAS. ஸோ ADAS வந்து ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்து நம்ம பார்க்கலாம். எப்பத்தி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு யூசரோட நீட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு எம்பசைஸ் பண்ணுறோம். அதில் வந்துட்டு யூசருக்கு வந்துட்டு என்ன நீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேக்கர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்ககிட்டையும் கேட்கணும். இதெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இவங்க சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வச்சு தான் நம்ம ADAS கிரியேட் பண்ண முடியும். இதே டிரைவர்ஸோட கன்சர்ன் வந்து பார்க்குறப்ப வந்து இப்போ ஓவர் டிராஃபிக் இருக்கிறப்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும், அதனால் அவங்களே மிஸ்டேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெஹிக்கல்ஸ் பொல்யூஷன் ஆகலாம். அது எல்லாத்தையும் இந்த ADAS அலர்ட்ஸ் வச்சு நம்மளால ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இதை பண்ணணும் இது ஆட்டோமேக்கர்ஸ்க்குமே அதில் வந்துட்டு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அவங்களால வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு உடனே கொடுத்துட முடியாது. எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி அவங்களுக்கு என்ன வந்துட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்க முடியும். அதாவது இப்போ வந்துட்டு சேஃப்டி சிஸ்டம்ஸ் வந்துட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளால அதை வந்துட்டு ஒவ்வொரு கார்லேயும் பைக்லேயும் இன்டெகிரேட்டே பண்ண முடியும். இல்லை அந்த ADAS அது வந்து இப்போ ஒவ்வொரு இன்கன்சிஸ்டன்சியே இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்து மிஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால அது வந்து யூஸ்லெஸ்ஸாகவும் போகுது, அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதுதான் இப்போதைய யூஸ்வலாக இருக்க டிரைவர்ஸ்க்கும் கார் மேனுஃபேக்சர்ஸுக்கும் இது ஆட்டோமேட் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்போதைய சொன்னாங்க. ஸோ இது வந்து கிளியராக டிஃபைன் பண்ணுவேன் என்ன ப்ராப்ளம் இருக்குது. எதுக்காக டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னா டிரைவரோட சேஃப்டிக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் டிசைன் பண்ணிக்கிறாங்க சார். சடனாக வந்து இப்போ டிராஃபிக்கில் வந்து சிக்னல் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டக்கு நிறுத்தினா பின்னாடி வரைக்கும் பார்க்க நம்ம மேலே மோதிடுவாங்க சார். அதுக்காக இந்த ADAS காரில் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறது சார். அடுத்து கார் ஓட்டுறதுனால வந்து அந்த கார் நம்பி இருக்கக்கூடாது, அதை நம்மளாவும் ஃபாலோ நம்மளாவும் ஓட்டணும், காரும் போகிற மாதிரி இருக்கணும். ஜெர்மன்ஸ் கார்ஸ் வந்து சொன்ன மாதிரி லைன் ஃபாலோவிங்க யூஸ் பண்ணுறங்காட்டி அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாக இப்போ வந்து சொல்லியிருக்காங்க.